வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா 2025 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார், ஏப்ரலில் ராகு கேது, மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 டிரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024 இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். துலாம் ராசி. இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பிளானட்டரி பொசிஷனுமே ஃபேவரபிள் தான். இது ஒன்றும் அன்ஃபேவரபிள் டைம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் என்னென்னா 2025 இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, ஏப்ரலில் நடக்கக்கூடிய ராகு கேது, மேலே நடக்கக்கூடிய குரு, இதில் ஏதாவது ஒரு நன்மையா இல்லை தீமையா ஏதாவது கலந்துருக்கா, எப்படி ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பாதகத்தை தராது. ஏன்னா அது 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடும். அது இன்னும் அட்வான்டேஜ் ஃபார் துலாம். குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜாக மாறிடும். துலாமுக்கு குருவுடைய பார்வை வந்து பெரிய ப்ளஸ் இல்லை அப்படின்னாலும் கூட அது 9ஆம் இடத்துக்கு பொதுவாகவே குரு போகும்போது அந்த நன்மைகள் கௌரவம்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு அது உருவாக்குன்றது இன்னொரு பாயிண்ட். ராகு கேது இதுதான் மெயினாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். 5ஆம் இடத்துல ராகு மட்டும் உள்ளே அப்படியே வருவார், கேது 11ஆம் இடம், கேது ஃபேவரட்டான இடம். அப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2024, 5 இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 7, 8 இல்லை செகண்ட் ஹவுஸில் ஏதாவது இடையூறுகள் வருதா, பொருளாதாரத்தில் வருமா, குடும்ப வாழ்க்கையில் வருமா, சங்கடங்கள் இருக்கா, வருத்தங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ துலாம் வந்து ரூட்டு ஆல்மோஸ்ட் வந்து கிளியரான ரூட் தான். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது முயற்சி இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு திட்டவட்டமான செயலை செய்ய ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக செய்யலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ராகு 5th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுவார். எப்போனா 2025 ஏப்ரலில். சில பேருக்கு இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட முடிவு முயற்சி இருக்கும், இல்லை அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த 2025 ஏப்ரலில் ராகு 5ஆம் இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கரு உண்டாகி குழந்தையும் பிறந்துட்டா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் கரு சுமக்கும் காலம் 5இல் அசுபர்கள் இல்லாத நேரம். இப்போ சனி இருக்குது, பட் சனி வந்து உங்களுடைய யோக கிரகம், அதனால் அது பாதிக்காது. அடுத்து வரக்கூடியது ராகு. ராகு வருவதற்கு முன் இது நடந்தால் நல்லது. இது ஒன்று தான் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில் இருக்கிறவங்க, கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, இது 2025 குருவுடைய பார்வை ஒரு அருளோட பொருள் மாதிரி பிளெஸ்ஸிங்ஸோட நல்ல ஒரு பலனை கொடுக்குது. பட் இப்போவே அது ஒன்றும் நெகட்டிவாகவும் இல்லை. உங்களுக்கு குருவுடைய பார்வை இப்போ செகண்ட் ஹவுஸில் விடும், அப்புறம் ஃபஸ்ட் ஹவுஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ துலாம் உங்களுக்கு வந்து யூ மே ஹேவ் மெனி பிளான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ். அது எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், உங்களுடைய ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த பிளானாக இருந்தாலுமே அதை வந்து இப்போவே நீங்கள் 2024 அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். 2025 அதை கண்டினியூ பண்ணணும். ஒரு 2-3 வருஷத்துக்கு சேர்த்தது போல் எனக்கு ஒரு நல்ல நேரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஏதாவது இனிஷியேட் பண்ணுன்ற பிளான் இருந்ததுன்னா அதை இப்போ செய்யலாம். மெயினாக வந்து வெளிநாட்டில் போய் படித்து கொஞ்சம் நல்ல ஜாபில் ப்ரொஃபஷனில் செட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பலன் வந்து பொருந்தும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்தாலும் கூட நிறைய கிரகங்கள் சாதகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடையும் துணிச்சலோடும் நிறைய விஷயங்களை செயல்படுத்தலாம்ன்றது என்னுடைய கருத்து. துலாம் ராசியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அது வந்து சுக்கிரனுடைய இந்த மூலத்திரிகோணம் சுக்கிரன் சொல்லுவாங்க, அந்த ஒரு ராசி. அது ஒரு ஆண் ராசி, பலமான ராசி, நியாய தர்மத்தை எப்பவுமே கடைப்பிடிக்கிற அல்லது அதை பின்பற்றக்கூடிய அல்லது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ராசி. எல்லாரும் எல்லா சமயத்துலேயும் எல்லா நியாயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாட்டியும் கூட அட்லீஸ்ட் அதை வந்து நம்புகிறோம், ஏற்றுக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் துலாம். ஸோ அந்த ராசியில் பிறந்த நீங்கள்
இந்த அடுத்த ஒரு சில ஆண்டுகள் குறிப்பாக வந்து 2024 அண்ட் 25 ட்ரான்சிஷன்லாம் அப்சர்வ் பண்ணும்பொழுது உங்கள் ரூட் எல்லா வகையிலுமே கிளியராக பாசிட்டிவாக நினைக்கிற விஷயங்களை செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலத்தில் இருக்கிறீங்க. அதனால் துணிவாக முடிவுகள் எடுக்கலாம். சப்ஜெக்ட் என்னென்னா ஒன்றே ஒன்று, உங்களோட தசாபுக்தி உங்களுக்கு ஆதரவாக இருக்கா, உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, நீங்கள் நினைக்கிறத நடத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை வந்து கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி வந்து எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணணும். குரு வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் வந்து அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாரான்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்ரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்ரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் வந்து ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் வந்து ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஹை லெவலில். சந்திரன் வந்து பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக, செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணுன்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளான்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் சென்ஸ், ஒரு வேளை 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும் ஏதோ 1-2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலின்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணித்து ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன். அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்ட்டு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம். எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும், கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்களையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.
லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.